ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிக்குலைன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் கடுகு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்க விடுங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கூடவே உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயை நான் இப்போ அதை கழுவிட்டு நறுக்கி எண்ணெய் விடாமல் ஒரு கடாயில் தனியாக வதக்கி எடுத்திருக்கேன். இதில் அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் நான் முதல்ல ஆரம்பத்திலே சேர்க்கலை, அதனால் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரம்பத்திலே தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1/4 கிலோ வெண்டைக்காய், அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இதுக்கு நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நான் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இது கூட மேலே கருவேப்பிலை தூவிக்கலாம். ஓகே, இப்போ சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.